வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு அளவியல் பாடத்தில் பயிற்சி 7.1ல் 5 மற்றும் 6வது கணக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். 5வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சாய் உயரம் 19 சென்டிமீட்டர் கொண்ட கூம்பு வடிவ கூடாரத்தில் 4 உள்ளனர். ஒருவருக்கு 22 சதுர சென்டிமீட்டர் பரப்பு தேவை எனில் கூடாரத்தின் உயரத்தை கணக்கிடவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கணக்கில் நீங்கள் கூடாரம் பார்த்துருப்பீங்க. இதுதான் கூடாரம். இந்த கூடாரம் மாதிரி டென்ட் போட்டு ரோட்லலாம் நிறைய பேர் இருப்பாங்க, அதை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கூடாரம் எப்படி இருக்குது? கூம்பு வடிவில் தான் இருக்குது. இதில் உள் பக்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். அந்த கூடாரத்தோட சாய் உயரம் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 19 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும் இருக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதான்? 22 சதுர சென்டிமீட்டர் எனில் உயரத்தை கணக்கிடவும் கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்ததெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். சாய் உயரம் 19 சென்டிமீட்டர், ஒருவருக்கு தேவையான பரப்பு 22 சென்டிமீட்டர். அப்போ இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. அப்போ 4 பேரும் எதுக்குள்ளே எப்படி உட்காந்துருக்காங்க? இந்த வட்டமான அந்த இடத்துக்குள்ளே தான் அவங்க உட்காந்துருக்காங்க. அப்போ அது எவ்வளவு? 4 பெருக்கல் 22 88. இந்த 4 பேரும் உட்காந்துருக்க இடம் வட்டமாக இருக்கிறதுனால வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? πr² = 88. இப்போ நம்ம இந்த கூம்பில் நம்மளுக்கு எள்ளு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த ஹச் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஹச் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? r² அப்படியே வச்சுக்குவோம். பைக்கு பதிலாக மட்டும் 22/7 போட்டுக்கிடுவோம். அப்போ போட்டோன்னா நம்மளுக்கு 22/7 × r² = 88 கிடைக்கும். r² அப்படியே வச்சுட்டு 22/7 ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் கொண்டு போகும்போது 7 மேலே போயிடும், 22 கீழே வந்துடும். இப்போ 11ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம், இல்லைனா 22ஆம் வாய்ப்பாடிலே அடிக்கலாம். 1 22 22, 4 22 88. இப்போ r² நம்மளுக்கு என்ன கிடைக்க பாருங்க? 4 28. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான்? கூடாரத்தின் உயரம். கூடாரத்தின் உயரத்துக்கு என்ன ஃபார்முலா? h = √L² - r². இப்போ எல்லுக்கு பதிலாக என்ன போடணும்? 19². r² தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 28, அதை போட்டாச்சு. நீங்கள் பாட்டு 28² போட்டக்கூடாது, சரியா? நம்ம r கண்டுபிடிக்கல, r² தான் அங்கே நம்மளுக்கு இருக்குது. அதனால் இந்த 28 அப்படியே போட வேண்டியதுதான். இப்போ இந்த 19 ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு 361 கழித்தல் 28. 361லேருந்து 28 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 333 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ஒரு வர்க்க நம்பர் இல்லை. அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் இந்த 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. வர்க்க மூலம் எப்படி ஒரு நம்பர் கண்டுபிடிக்கிறது, தொடர் வகுத்தல் முறையில் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி முறையில் நம்ம கண்டுபிடிச்சோன்னா இதுக்கு மதிப்பு என்ன வரும்னா 18.25 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ கூடாரத்தின் உயரம் 18.25 சென்டிமீட்டர். இதை நீள் வகுத்தல் முறையில் இங்கே சைடில் கூட நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துக்கலாம். அப்போ கூடாரத்தோட உயரம் இந்த கணக்கில் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 18.25 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்த கணக்கில் பார்க்கலாம் மாணவ செல்வங்களே. 6வது கணக்கு பாருங்கள். ஒரு சிறுமி தனது பிறந்த நாளை கொண்டாட கூம்பு வடிவ தொப்பிகளை 5720 சதுர சென்டிமீட்டர் பரப்புள்ள காகிதத்தாளை பயன்படுத்தி தயாரிக்கிறாள். 5 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட எத்தனை தொப்பிகளை தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரியா? ஒரு பாப்பாவுக்கு ரொம்ப ஆசை, தன்னோட பர்த்டேக்கு நல்லா எல்லாரையும் போய் கூப்பிட்டு எல்லாருக்கும் தொப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த தொப்பி பார்த்துருக்கீங்களா? பிறந்தநாள் தொப்பி கூம்பு மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த தொப்பி அந்த தொப்பியை தயாரிக்கிறதுக்கு பேப்பர் வாங்கி செய்கிறா. அதுக்கு ஆரம் எவ்வளவா? 5 சென்டிமீட்டரும் உயரம் 12 சென்டிமீட்டரும் இருக்கிற மாதிரி என்ன செய்கிறா? தொப்பி செய்கிறா. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பேப்பரு. அந்த பேப்பரோட பரப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. அப்போ இந்த பேப்பரை வச்சு இந்த மாதிரி அவள் என்ன செய்கிறா? பிறந்தநாள் தொப்பிகள் அவள் செய்கிறா. அப்போ பிறந்தநாள் தொப்பிகளுக்கு செய்கிறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வலைப்பரப்பு, சரியா? வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் கணக்கில், எத்தனை தொப்பிகளை அவள் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலானா தாளின் பரப்பு பை கூம்பின் வலைப்பரப்பு. அதுதான் அதோட ஃபார்முலா. தாளோட வலைப்பரப்பு, பாலோட பரப்பு எவ்வளவு? 5720 கூம்போட வலைப்பரப்பால் நம்ம வகுத்துட்டோம்னா எத்தனை தொப்பிகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், சரியா? அப்போ கூம்பின் வலைப்பரப்புக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? πr/L. நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? r/h தான் நம்மளுக்கு இருக்குது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? L கண்டுபிடிக்கணும். அப்போ எல்லுக்கு என்ன ஃபார்முலா? L = √r² + h². ஆருக்கு பதிலாக என்ன போடணும்? 5². ஹச்சுக்கு பதிலாக அங்கே என்னது? 12. இப்போ 12². அப்போ 5² எவ்வளோ கிடைக்கும்? 25. 12² எவ்வளவு? 144. அப்போ ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 169. 169 அப்படிங்கிறது ஒரு வர்க்க எண். எந்த 2 எண்களை பெருக்குனா 169 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ஐயும் 13ஐயும் பெருக்குனா 169 வரும்.
அப்போது எல் வந்து இங்கே எவ்வளவு 13 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், வலைபரப்பு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கூம்பின் வலைபரப்புக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, πr/l சதுர அலகுகள். பைக்கு பதிலாக என்ன போட்டுருவோம், 22/7 பெருக்கல் ஆறுக்கு பதிலாக என்னது 5, எல்லுக்கு பதிலாக 13 போட்டாச்சு. இப்போ இந்த 7 வச்சு மேலே இருக்க எதையுமே அடி கொடுக்க முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்குவோம், பெருகிக்குவோம். 22 × 5 பெருக்கல் 13/7. இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், தொப்பிகள் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்கணும், தொப்பிகளோட எண்ணிக்கை. அதுக்கு நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே, தாளின் பரப்பு கூம்பின் வலைப்பரப்புன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ தாளோட பரப்பு எவ்வளவு, 5720 எழுதிக்கலாம். வகுத்தல் கூம்பின் வலைப்பரப்பு, இதை அப்படியே எழுதுவோம். 22 பெருக்கல் 5 பெருக்கல் 13/7. அப்போ ஏற்கனவே இங்கே வந்து பின்னத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த /7 வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் அப்படின்னா மேலே போயிடும், 7ஆனது மேலே போயிடும். அப்போ 5720 தாளோட பரப்பு பெருக்கல் கீழே இருக்கக்கூடிய 7ஆனது மேலே போயிடும். மேலே இருக்கக்கூடிய 22 பெருக்கல் 5 பெருக்கல் 13 கீழே வந்துடும். இப்போ இந்த 13ஆல் 5720 நம்ம என்ன செஞ்சிடலாம், அடி கொடுத்துடலாம். அடி கொடுத்தா நம்மளுக்கு 440 வரும். அப்போ 22ஆல் அடி கொடுக்கும்போது 2 22 44, அப்போ 20 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது 5ஆம் வாய்ப்பாட்டில் 1 5 5 4 5 20. இப்போ 4ஐயும் 7ஐயும் பெருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 28. அப்போ அந்த பாப்பாவுக்கு எத்தனை தொப்பிகள் கிடைச்சிருக்குது, 28 தொப்பிகள் கிடைத்துள்ளது. நன்றி மாணவர்களே.